இப்போ இந்த எம்ஜிஆருடைய வெற்றியும் இந்த விஜயோடைய வெற்றியும் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நமக்கு இதை எம்ஜிஆரோடு தொடங்குறது கூடாது. கவர்ச்சி அரசியல் என்பது அண்ணாதுரையிலேருந்து தொடங்குது. ஒரு பொய்யை துணிஞ்சு உண்மை போல் பேசுவது என்பதும், லட்சியம் போல் பேசுவது என்பதும், அழகாக பேசுவது வந்து அறிவார்ந்த முறையில் பேசுவது என்பதும், அந்த பேச்சின் மீது உண்மையான அக்கறையோ செயல்படுவதற்கு அல்லது சேர்த்து அதுக்கு தியாகம் செய்வதற்கு பொறுப்போ இல்லாமல் நடிப்பு பேச்சு பேசுவதும் என்பது அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், கருணாநிதி, அன்பழகன், இந்த கூட்டம் கவர்ச்சி அரசியலுடைய மூலவர்கள் இவர்கள் தான். அழகு தமிழில் 9 சுவையும் வரும், 9 சுவையும் வரும். நகைச்சுவை வரும், சிரிப்பு வரும், கோபம் வரும், துயரம் வரும். இந்த மாதிரி மேடையை ஒரு நாடக அரங்கமாக சொற்பொழிவையே மாற்றியவர்கள் திமுககாரர்கள். அது முதல்ல அவங்களால செய்யப்படுறதால அது ஈர்க்கப்படுறோம். எல்லாரும் இளைஞர்கள் எல்லாமே ஈர்க்கப்படுறோம். சும்மா அடிச்சு விடுவார் பாருங்கள். இப்போ அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படிம்பாரு. இது ஒரு ஃப்ராடு பேச்சுங்கிறது தெரியாதுல்ல எங்களுக்கு. நீங்களாம் எல்லாமே விழுந்து அண்ணா உறுதியாக சொல்கிறார்ப்பா. அப்போ கூட அந்த ஆந்திரா கேந்திரா நாங்கள் நினைக்கிறதில்ல. தமிழ்நாட்டை பெரிய தனியாக வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் போகிறோம். இந்த விருகம்பாக்கத்தில் 66 நடக்குது கடைசியில் மாநாடு, தேர்தல் மாநாடு. 67 தேர்தலுக்கான கூட்டம் பெரிய கூட்டம். பேசியாத இது அப்போல்லாம் அந்த ரவுண்டு இதில் ரெக்கார்டில் பதிவு பண்ணி அதை போடுறாங்க, திருச்சியில் போட்டுக்கிட்டு திமுக நண்பர்கள். அதில் அண்ணா பேசுவார். நிதி 10 லட்சம் தான் இப்போ குறியீடு. நிதி திரட்டுற பொருளாளர் கருணாநிதி 10 லட்சத்துக்கு அவர் 12 லட்சம் மேலே திரட்டிட்டார் தேர்தல் நிதி. அது பாராட்டுறார் கருணாநிதியை. அப்போ அதான் சொல்லணுமா, அவர் பேரிலே நிதி இருக்கிறது இது இருக்கிறது எல்லாம் பேசுவார். தம்பி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சொல்கிறார், தம்பி ராமச்சந்திரன் என்னை கேட்டார் எவ்வளோ நிதி தர வேண்டும் என்று. தம்பி நீ நிதி தர வேண்டாம், நீ களத்துக்கு நேரே போ. உன் முகத்தை பார்த்தால் 30,000 வாக்குகள் கூட கிடைக்கும். உன் பேச்சை கேட்டால் இன்னும் 10,000 வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும். எனவே அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்படின்னு அண்ணாதுரை பேசுகிறார். இது கவர்ச்சியா லட்சியமா? கவர்ச்சி தான். இப்போ விஜய் மட்டும் கவர்ச்சிகளே. இது என்னது? அண்ணாதுரையுடைய பேரப்பிள்ளை தான் விஜய். கவர்ச்சி அரசியலில் அண்ணாதுரையுடைய பேரப்பிள்ளை தான் நாம் அண்ணா மேலே மதிப்பு உண்டு. அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கிறேன். அவருடைய காஞ்சியை தொடர்ந்து வாரம் படிப்பேன், பேச்சை கேட்பேன். இப்போ அறிவாளி, பல செய்திகளை புதுசாக அவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றமேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுவை.